ராஜா, உங்க அக்கா இவ்வளோ சீக்கிரம் என்னை ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல ரோஜாமா, எங்க அக்காவுக்கு என் சந்தோஷம் தான் முக்கியம். நான் சந்தோஷமா இருந்தாலே அவங்களுக்கு போதும். ராஜா, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னம்மா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? கேளு. இல்ல, ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நீங்களும் அன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு செம்பாக்காவும் சொன்னாங்க. அப்படி உங்க எல்லாருக்கும் என்னதான் பிரச்சனை? ரோஜாமா, சாரிம்மா. இப்ப என்னால அந்த பிரச்சனைய உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நேரம் வரும்போது நானே உன்கிட்ட வந்து சொல்றேன், சரியா? சரி. அப்புறம் ரோஜாமா, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரலான் இருக்கேன். உங்க அண்ணன் இல்லாத டைம் என்கிட்ட சொல்றியா? எது? வீட்டுக்கா? எதுக்கு ராஜா? இல்ல, உங்க அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னும் எதுவுமே அவங்க கிட்ட பேசல. அவங்கள நேர்ல ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா என்னோட சைட்ல இருந்து நான் அவங்க கிட்ட தெளிவான விஷயத்த பேசணும்ல, அதுக்குதான். ராஜா, உண்மையாவா சொல்றீங்க? கண்டிப்பா பேசலாம் ராஜா. இப்பயே அன்னை ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அண்ணன் வீட்ல இல்ல, வரீங்களா? போலாம் ரோஜாமா. நான் அப்பையில இருந்து நினைச்சிட்டே இருந்தேன் அன்னிக்கிட்ட எப்படியாவது நம்ம பார்த்து பேசணும்னு. இல்ல, ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு? இல்லம்மா, இப்ப நான் எப்படி எங்க அக்கா கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியணும்னு நினைச்சனும், அதே மாதிரி உன்னோட குடும்பமும் எனக்கு முக்கியம். அவங்களுக்கும் என்னை பத்தி தெரியணும், அவங்களுக்கும் என் மேல ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்காக தான் உங்க அண்ணிக்கிட்ட பேசணும்னு சொன்னேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. நீங்க கிடைச்சதுக்கு நான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். நீ கிடைச்சதுக்கும் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ரோஜா. நீ எங்க அக்கா கிட்ட பேசின விதம் தான் எங்க அக்காக்கு உன்னை உடனே பிடிக்க வச்சுச்சு. அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்ம இன்ஸ்பெக்டரோட தம்பி கல்யாணத்துக்கு போனோம்ல, அங்க வச்சு அந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் நம்ம ரோஜாவை பாத்திருக்காருடி. அவருக்கு ரோஜாவை ரொம்ப பிடிச்சிருச்சோம். நம்ம டிஜிபி கிட்ட சொல்லி இத பத்தி நம்ம கிட்ட பேச சொல்லியிருக்காரு. விஜய், டிஜிபி அப்படி சொன்னதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அவரும் ஆள் பாக்குறதுக்கு நல்ல கம்பீரமா ஸ்மார்ட்டா இருப்பாரு. அவருக்கு நம்ம ரோஜா கரெக்டா இருப்பா. நல்ல பொருத்தமா இருப்பாங்க ரெண்டு பேரும். மணி 11 ஆயிடுச்சு. இன்னும் அந்த பையன் சாப்பிடாமே தூங்குறான். இப்படியே தூங்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆதித்யா, ஆதித்யா எந்திரிப்பா. இப்படி இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்கானே இந்த பையன். ஆதித்யா, ஆதி எந்திரிப்பா. மணி 11 ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட்டுட்டாவது தூங்குப்பா. மா, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேம்மா. ஆதி, நீ தூங்குப்பா. ஆனா ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்கு. வெறும் வயிறுல எவ்வளவு நேரம் பாருப்ப. நைட்டு வந்ததும் லேட்டு, தூங்குறதும் லேட்டு, சாப்பிட்றதும் லேட்டு. உடம்பு கெட்டு போயிரும் தங்கம். தூக்கமா வருதுமா. நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்காப்பா? ஆமாமா. ஏற்கனவே உங்க அப்பாவை நினைச்சு எனக்கு பாதி கவலை. இப்ப நீயும் போலீஸ் வேலைக்கு சேர்ந்துட்டல, உன்னை நினைச்சு எனக்கு மீதி கவலை. இப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் செத்தே போயிருவேன் போல சீக்கிரமா. மா, காலையிலே ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படிடா பேசுறது? கொஞ்ச நெஞ்ச கூத்தாடா பண்றீங்க அந்த வீட்ல. உங்க அப்பாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு போலீஸ் போலீஸ்னு எல்லாம் போலீஸ் வேலையில போய் விழுந்துட்டு என் உயிரை தான் வாங்குறீங்க. இப்படியே போனா சரிப்பட்டு வராது ஆதி. சீக்கிரமாவே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ, எனக்கு நிம்மதியா இருக்கும்பா. பாருங்க பாருங்க, நல்ல பொண்ணா பாருங்க. அதெல்லாம் நான் பாக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வா. ஆதி, காஃபி இங்க வைக்கிறேன். சூடு ஆறதுக்குள்ள எடுத்து குடி. ஆதி எந்திரிப்பா. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள மத்தியானம் சாப்பாடே வந்துரும் போல. மா, காலையில எனக்கு டிஃபன் வேண்டாம். நான் காஃபி மட்டும் குடிச்சுக்கிறேன். சாப்பாடு மத்தியானத்துக்கு செய்யுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். டேய், அட்லீஸ்ட் மத்தியான சாப்பாட்டுக்காவது வாடா. நான் இந்த சைடு போனோடனே நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு நைட்டு சாப்பாடுக்கு வந்துடலான்னு வந்துடாத. சரிம்மா. என்ன பையனோ, பேருக்கு தான் போலீஸ். சரியான சோம்பேறியா இருக்கான். என் உலகமே அவன் தான் நினைச்சிட்டு வாழ்ந்தேன். ஆனா அவனுக்கு இன்னொரு உலகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. கண்மணி, உன்னை பார்க்கவே கேவலமா இருக்குடி. இப்படி எல்லார்கிட்டயும் ஏமாந்திருக்கல. ராஜா மாமால இருந்து ஸ்ரீல இருந்து எல்லாருமே உன்னை ஏமாத்திருக்காங்கடி.
இங்க யாருக்குமே உன்னை பிடிக்கல கண்மணி. நீ உயிரோட இருந்து யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ எதுக்கு இருக்கணும் தெரியல. ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். யாருக்கு என்ன பிடிக்குது யாருக்கு என்ன பிடிக்கலன்னு கூட தெரியாம இருந்திருக்கேன். இத்தனை நாளா எதுவுமே தெரியாம இருந்திருக்கேன்னு. ராஜா மாமா ஸ்ரீயை தான் லவ் பண்றாருன்னா அதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஏன் என்கிட்ட அந்த உண்மையை மறைச்சாங்க? ஏன் என் மனசுலயும் ஆசையை வளர்த்தாங்க? என்கிட்டயும் ஓகே சொல்லிட்டு அவகிட்டயும் ஓகே சொல்லிட்டு ஏன் மாமா இப்படி ஒரு கேம் விளையாண்டாரு? அவரை நான் ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கண்மணி, கார்த்திக் வாங்க. கண்மணி, அலூரியா? அழுறேனா? இல்ல கார்த்திக், நான் எதுக்கு அழுணும்? நான் நல்லா தான் இருக்கேன். கண்மணி, உன் வாய்ஸ்லயே தெரியுது நீ நல்லா அழுதுருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லு கண்மணி. என்னன்னு சொல்ல தெரியல கார்த்திக், ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ரொம்ப ஏமாந்துருக்கேன் கார்த்திக், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏமாத்திருக்கியா? என்ன சொல்ற கண்மணி? யாரும் உன்னை ஏமாத்தி இருக்காங்க? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, அப்பதானே புரியும். இப்ப என்கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்காதீங்க கார்த்திக். ஆல்ரெடி மனசு உடைச்சு போயிட்டேன். இதுக்கப்புறம் நான் அதை பேசவே விரும்பல, அதை நினைக்கவும் விரும்பல. நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம் கார்த்திக். என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. நம்ம போலாம் கார்த்திக், ப்ளீஸ் வாங்க. கண்மணி, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. நீ ரொம்ப ஹைப்பா இருக்க. என்னவோ நடந்துட்டு போட்டும், ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. கார்த்திக், என்னால முடியல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னால இங்க இருக்க முடியாது, ப்ளீஸ் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். கண்மணி ப்ளீஸ் அழாத. நீ அழுறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்மணி. இப்ப என்ன, உனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நம்ம இங்க இருந்து போகணும் அதானே? நம்ம போலாம், நீ ப்ளீஸ் அழுகாத. நீ ஏதோ ரொம்ப உடஞ்சு போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது கண்மணி. ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்போதுமே துவண்டு போக கூடாது, புரிஞ்சுதா? அப்படி உனக்கு ஏதாவது தப்பான டெசிஷன் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ என்னையவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ கண்மணி. சின்ன வயசுல எனக்கு அப்பா அம்மா இல்ல, அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட பாஸ்ட் லைஃப் அது இன்னும் ரொம்ப கொடுமையா இருந்தது. இதெல்லாம் தாண்டி நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா நிக்கிறேன் கண்மணி. இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் வாய் விட்டு சிரிச்சதே கிடையாது, தெரியுமா? அந்த அளவுக்கு என் லைஃப் ரொம்ப கொடுமையான லைஃப். 25 வருஷம் பொறுமையா இருந்ததுக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கண்மணி. 25 வருஷம் என்னால இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒன்னாலையும் பொறுமையா இருக்க முடியும் கண்மணி. இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே சொல்றேன், தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க லைஃப் கண்டிப்பா மாறும். கார்த்திக், எனக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. என்னோட சந்தோஷம், என்னோட சோகம், என்னோட துக்கம் எல்லா இடத்துலயுமே உங்களோட பங்கு இருந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். கண்மணி, உண்மையை சொல்லணும்னா இவ்வளோ சீக்கிரம் நான் யார் கூடயுமே இவ்வளோ ஃப்ரீயாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் பேசினதே இல்லை. நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட. எந்த சுச்சுவேஷன்லையுமே உனக்காக நான் கண்டிப்பா இருப்பேன் கண்மணி. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, இப்ப நீங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, ரிலாக்ஸ் ஆயிட்டியா? சரி வா கிளம்பலாமா? போ. போலாம் கார்த்திக், நான் அன்னைக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் ஆமாமா இரு, நானும் வரேன், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடலாம். வாங்க போலாம். கண்மணி இப்படி அழுவுறா? என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒருவேளை இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல, விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா வேற என்னவா இருக்கும்? அண்ணி, அண்ணி, ராஜா வாங்க உள்ள. ஏன் பயப்படுறீங்க? அண்ணன் இல்ல, வெளியே ஜீப்பும் இல்ல, அண்ணன் ஷூவும் இல்ல. நீங்க தைரியமா உள்ள வாங்க. அண்ணி சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க யாரு வந்திருக்கான்னு. வர ரோஜாமா. அப்படி யாரு வந்திருக்கா? இவ்ளோ பளபளப்பா கூப்பிட்டு இருக்க, யாரு? அண்ணி என்ன இவ்ளோ ஷாக் ஆயிட்டீங்க? அண்ணி, ராஜா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் அண்ணி, அதான் இப்பவே கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி வாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நல்லா இருக்கேன்க்கா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை வந்து பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்கக்கா, கொஞ்சம் வீட்டுல பிரச்சனை அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு, அதான் பார்க்க முடியல. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். நீங்க உட்காருங்க தம்பி, நான் காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா, நான் இப்பவே கிளம்புறேன். அப்புறம் அண்ணன் எதுவும் வந்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன்க்கா. சொல்லுங்க தம்பி. அக்கா,
நாங்க பண்ணது சரியா தப்பான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா நாங்க பண்ணது என்னன்னு கூட தெரியாம நீங்களும் அதை ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னை வந்து திட்டல இல்ல என்கிட்ட எதுவுமே பேசல. அதுவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து பேசிடணும்னு, அதனாலதான்க்கா வந்தேன். எனக்கு ரோஜாவை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரோஜாக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் சந்தோஷமா எங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறோம். எனக்கு அண்ணனை பத்தி தெரியல, அவரு எப்படி எங்களை ஏத்துப்பாருன்னு எனக்கு புரியல. ஆனா கண்டிப்பா எல்லாரோட சம்மதத்தோடையும் தான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு எங்களோட விருப்பம்க்கா. எங்களோட ஆசை கண்டிப்பா நிறைவேறணும்க்கா. அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. தம்பி, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. வாட்டி என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஜாக்கு நீங்க ஒரு நல்ல கணவனா இருப்பீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. ஆனா என்ன சன்னி தம்பி, இப்பதான் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேச வந்திருக்கீங்க. இன்னைக்கே நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. எவ்வளவு சீக்கிரம் சொல்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுன்னு நான் நினைச்சு இந்த விஷயத்த இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணி, என்ன தண்ணி என்கிட்ட கூட ஒன்னும் சொல்லல? என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அண்ணன் வந்தாரு ரோஜா. அவரு ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு அண்ணி? டிஜிபியோட பையன் சீனியர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவரு எங்கேயோ உன்னை பார்த்துட்டு உன்னை அவருக்கு பிடிச்சு போச்சான். அதனால அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னாரு ரோஜா. அம்மா மூச்சு வாங்குது. மா, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. ஏய் கீர்த்தி, கலரிங் பண்ணியா? சூப்பரா இருக்கு கீர்த்தி. தேங்க்ஸ் ஆதி. கீர்த்தனா, என்னடி பண்ணி வச்சிருக்க மண்டையில? இப்படி அடி ப்ளூ கலர் பெயிண்ட் ஊத்திட்டு வரவே? மா, this is not paint, இது கலரிங், தெரியாதா? மா என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? ஆதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒரு அண்ணனா இருந்தா அவளுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பேன்னு பார்த்தா நீ அவ கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆடிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மா, இது அவளோட லைஃப். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அவ பண்ண முடியும். இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அவ என்ன விருப்பமோ அதுபடி அவ நடந்துக்கிட்டோம். நீங்க எதுக்கு அதுல எல்லாம் தலையிடுறீங்க? டேய், நாளை பின்ன அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமையணும், அவளுக்கு ஒரு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்ன்ற எந்த எண்ணமுமே உனக்கு இல்லையாடா? அதெல்லாம் அவ பாத்துப்பாமா, விடுங்க. எக்கேடோ கெட்டு தொலைங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏன் தான் ஆண்டவன் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்கானோ. ச்சே. அண்ணா, அம்மா இன்னும் மாறவே இல்லல. ரொம்ப டிபிக்கலா இருக்காங்கல்ல. கீர்த்தி, அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க, மாற மாட்டாங்க. நீ ஃப்ரீயா விடு. ரோஜா 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 ரோஜா. ஆதி, என்னடா ரிங்டோன் இது? ரோஜா ரோஜான்னு வச்சிருக்க. யோ, கேவலமா இருக்கு. ஏய், உனக்கு சொன்னதுதான் எனக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் பண்ண முடியும். உனக்காகலாம் என்ன மாத்திக்க முடியாது. தட்ஸ் ஓகே ஆதி, பட் எதுக்கு இந்த ரிங்டோனை போய் வச்சிருக்க? ஒரு காரணமா தான். என்ன, லவ்வா? இருக்கலாம். அப்ப இருக்கு, சொல்லு. யார் அது? தெரியல. அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பார்த்தேன். யாருன்னு விசாரிச்சேன். பேரு ரோஜான்னு சொன்னாங்க. அவங்க அண்ணன் நம்ம இதுலதான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர்கிட்ட அப்பாவை பேச சொல்லியிருந்தேன். பேசினாரா என்னன்னு தெரியல. என்னடா பதில் இது? ஒரு டீடைலுமே தெரியலையா? ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்தா? பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறேன். அவளை மட்டும் எனக்கு பிடிச்சிருச்சு. அவ யார லவ் பண்ணாலும் சரி, அவனை கண்டந்தனமா வெட்டி போட்டுட்டு இவளை தூக்கிட்டு வந்துருவேன். I love you, Roja.